அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட் கொடுங்க. வாங்கி போ வீடியோக்குள்ள போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் மொபைல் ஆன் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளாக இப்போ நம்மளுக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் அப்படின்ற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் தூக்கி விட்டுக்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் வரும். அந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்ற இது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஆப் ஃபுல்லாகவே வந்துடும். அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அப்படின்ற ஆப் வந்து அது வரும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கிங் இன்ஃபோன் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப்படின்னு வரும். அதில் வந்து அது எதுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் அது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் அப்படின்ட்டு வரும். இல்லை ஓப்பன் பண்ணல அப்படின்னா ஓப்பன் பண்ணால் நீங்கள் இமெயில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ண புதுசாக பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மை செல்ஃப் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வரும். அது கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நேம் இப்போது நீங்கள் எந்த சேனல் வச்சு எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதில் உள்ள ஃபஸ்ட்டு நேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட்டு நேமு கேட்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னா செப்டம்பர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு கேட்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2002 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபீமேலாக மேலா அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேல் கொடுத்துக்கலாம், மேல் கொடுத்துக்கலாம். நான் மேலே கொடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் காமிக்கும். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டேக் அப்படின்னு காமிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேக் தமிழா அப்படின்னு காமிக்கும். 3 ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஆப்ஷன் தமிழ்நாடு டேக் தமிழா அப்படின்ற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டனே எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அதாவது நீங்கள் நம்பரும் 2 லெட்டரையும் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா சீக்ரெட் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட என்ன சீக்ரெட் பாஸ்வேர்டு இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோர் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐஎம் இன் அப்படின்னு காமிக்கும். அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டேக் நான் இது பண்ணுறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுக்கும். அதை கொடுத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக வரதுனால இப்படி பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீசஸ் அப்படின்னு காமிக்கும். அது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அப்படி தான் காமிக்கும். லோடிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு. சூப்பராக நம்ம பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் பார்த்துக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சா பண்ணேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இது சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புரியாட்டி டிஸ்லைக் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் போடுறேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்